ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உமது வார்த்தையை கேட்டதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பு பேரன் ஃபிக் ட்ரீ, அதாவது கனியற்ற அத்திமரத்தின் உண்மை கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துட்டு நம்ம பாசிட்டிவாக மாதிரி கனி கொடுக்கும் வாழ்க்கை தலைப்பினால கனி கொடுக்கும் வாழ்க்கை, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது நான் ஏற்கனவே 22ஆம் தேதி தேவதூதரின் பாடலை குறித்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் காண்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவதூதரின் பாடல் உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷங்களே பிரியம் பார்த்தோம். உன்னதத்தின் மகிமையில நாம் தேவனால் அடையும் மகிமை, தேவன் நம்மால் அடையும் மகிமை. அதாவது தேவன் நம்ம எப்படி மகிமைப்படுத்துறாரு, நம்ம பஸ்தாவையை கொடுத்து நம்மை தேவனையும் ஆக்குறாரு, அதன் மூலம் நம்மை மகிமைப்படுத்துறாரு. நம்ம எப்படி தேவனை மகிமைப்படுத்துறோம்? நாம் பஸ்தமாய் நடப்பதன் மூலம் யாரை மகிமைப்படுத்துறோம்? தேவனை மகிமைப்படுத்துவதாக காணப்படுகிறோம். இதில் வருஷத்துக்குனால் ஒவ்வொரு காரியம் நடைபெறுது. வருஷத்தினால் ஒவ்வொரு காரியம் நடைபெறுது. என்ன காரியம்? கனி கொடுக்கும் வாழ்க்கை நமக்கு உண்டாகுது. யோவான் 15:8 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். இங்கேயும் மகிமை தான். அங்கேயும் நான் மகிமை பார்த்து தான் நம்ம பேசியிருந்தோம். இங்கேயும் மகிமை பற்றி தான் பேச போறோம். கனி கொடுக்கும் வாழ்க்கையை பற்றி பேசினாலும் கடைசியா எங்க முடிக்கிறோம்? பிதாவை மகிமைப்படுத்துறதுதான் நம்ம முடிக்க போறோம். ஆகவே அந்த சென்ற செய்தியுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். சரி, இந்த ஓமைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 வசனங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம். பார்த்தீங்கன்னா, 2 சம்பவங்களை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அங்குள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, பிலாத்து என்ன செய்யறான்? சில கலிலேயரை கொலை செய்து அவனுடைய ரத்தத்தை பலிகளோடு கலந்துட்டான் சொல்றாங்க. அதாவது நிறைய கலிலேயரை பிலாத்து கொலை செஞ்சுட்டான். அதான் என்னுடைய தீம். கடவுள் அதுக்கு என்ன சொல்றாரு? இறந்தவர்களால் மற்றவர்களை காட்டிலும் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களா? மற்ற கலிலேயர்னா இறந்த கலிலேயரை காட்டிலும் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. அப்படி இல்லை, நீங்கள் மனம் திரும்ப போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போகிறீர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீரோன் கோபுரம் இடிஞ்சு எத்தனை பேர் இறந்தாங்களாம்? 18 பேர் இறக்குறாங்க. அதுக்கு என்ன கேள்வி கேட்கிறார் கடவுள்? இறந்தவர்களும் மற்றவர்களை காட்டிலும் பாவிகள் என்று நினைக்கிறீர்கள் கேட்கிறாரு. அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள் கடவுள் சொல்றாரு. கடவுள் என்ன சொல்றாருன்னா, மனம் கெட்டு போகின்ற மெசேஜை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. இப்ப சமீபத்தில் ஒரு சவுத் கொரியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னது? 180 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க நம்மளை காட்டி பாதுகாப்பாங்களா? இல்ல. அவனை காட்டி நம்ம இருந்தவங்களா இருக்குமா? இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? மனம் திரும்பாமல் போனால் நாமும் அப்படியே கெட்டு போவோம். அப்புறம் ஒருத்தவங்க ஏற்கனவே கெட்டு போறதுன்னு அர்த்தமா? கடவுள் சொல்ல வராது. ஒரு மனிதனை கெட்டு போறதுன்னு அர்த்தமா? இல்ல. முதலாவது மரணம், 2வது மரணம்னு இருக்கு. முதலாவது மரணம் பாத்தீங்கன்னா, மத்திய முதலாவது மரணத்தை ஆபத்திலே பார்க்கல. மத்திய 19:28 ஆத்மாவை கொண்ட வல்லவனாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொண்டவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தையும் ஆத்மாவின் நரகத்தை அழித்து கொண்டவருக்கு பயப்படுங்கள். அதாவது சரீர மரணத்தை ஒருபோதும் பத்தி பயப்பட்டதில்லை, அதை பத்தி கவலைப்படுவதில்லை. கடவுள் எதுக்கு பயப்பட சொல்றாரு? நம்முடைய ஆத்ம மரணத்தை குறித்து தான் பயப்பட சொல்றாரு. வெளிப்படுத்துற 28 எப்படி சொல்றாரு? பயப்படுவர்களும் அவிசுவாசிகளும் அறுவல் போனவர்களும் கொலைப்பாளர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிரகாரர்களும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே கொக்கடைவார்கள். அவை கெட்டு போவது என்பது 2ஆம் மரணத்துக்கு தான் நம்ம கெட்டு போறோம். 1ஆவது மரணத்தினால நம்ம கெட்டு போறோம். கடைசி கடவுள் சொல்லலாம் இருங்க, நாம் இறக்கும்போது மனதிற்கு நீங்கள் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நியாயத்திற்கு நாளில் பிழைப்போம். அப்போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நாம் இறக்கும் பொழுது மனம் திரும்பாத நிலையில் நாம் மறித்தால் நாம் என்ன செய்வோம்? கெட்டு போவோம். நியாயத்திற்கு நாளில் நித்திய ஆக்கினை பெறுவோம். இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜை கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு? அடுத்தது போறாரு. இதேதான் யோவான் சொல்றாரு.
இப்போதே கோடைக்காலம் வந்திருக்கிறது. மத்திய விஷயம் 3:10 வசனம். இப்போது கோடைக்காலம் மரபை வேதறிய வைத்திருக்கிறது. நல்ல கனிபடாத மரம் எல்லாம் விட்டு அக்கினியிலே போடப்படும். அதனால 10:3 வசனத்துல மறந்திருப்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவங்க இந்த கான்டெஸ்ட் வந்து அந்த இதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊமையை ஆரம்பிக்கிறது. இப்பட்டா பெரிஷ், மறந்துருமோ அல்லது அழிந்துமோ அது கெட்டுப்போம். இந்த கான்டெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 5 வசனத்துல இந்த மெசேஜை கொடுத்துட்டு இந்த ஊமையை ஆரம்பிக்கிறார். இந்த கான்டெஸ்ட் தான் அந்த ஊமையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் நான் அந்த ஊமையை பற்றி நான் விளக்க தேவையில்லை. நான் ஸ்ட்ரைட்டாக அந்த இதுக்கு விளக்கத்துக்கு போயிடுறேன். எனக்கு டைம் இல்லை. இதில் வந்து 2 நபர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து தோட்டத்தின் சொந்தக்காரன், 3 நபர்கள் இருக்காங்க. ஒன்று தோட்டத்தின் சொந்தக்காரர் வந்து பிதா, தோட்டக்காரர் வந்து குமாரன், அது இயேசு கிறிஸ்து. அத்திமரம்ன்றது நம்ம. ஓகேவா? நம்மை நாட்டியது யாரு? அத்திமரம்ன்றது யாரு? நம்ம தான். நம்ம வந்து எதுல இருக்கோம்? தேவனுடைய பண்டிகையில ஒரு நம்பரா இருக்கோம். 1:3:9 நாங்கள் தேவனுடன் மேலே இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்டிகை தேவனுடைய மாளிகமா இருக்கிறீர்கள். நம்ம யாரு எதுல நாட்டப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பண்டிகையில் ஒரு அத்திமரமாக நாட்டப்பட்டிருக்கிறோம். அதை நாட்டினவர் யாரு? பிதாவானவர். யோவான் 4:44 வசனம். என்னை அனுப்பிய பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். நம்மை நாட்டில் யாரு? இதுல தோட்டத்துல நாட்டில் பிதாவானவர் நமக்கு நாட்டுகிறார். நாட்டிய பிறகு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கன்னியை எதிர்பார்க்கிறார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத்திமரத்தை நாட்டி 3 வருஷம் கழிச்சு கனி எதிர்பார்க்கிறார். நார்மலா அத்திமரம் வந்து 2 வருஷத்துல கனி கொடுக்கும். நார்மலா அத்திமரம் எத்தனை வருஷத்துல கனி கொடுக்கும்? 2 வருஷத்துல கனி கொடுக்கும். ஆனா அதுலயும் ஒரு வருஷம் டிலே பண்ணி தான் லேடியை பொறுமை உள்ளதாக இருந்தது. அதாவது 2 பேர் 3ஆம் அதிகாரம் தாமதிக்கிறார் என்று எழுதினபடி கட்டத்தம் வாக்குறுதி தாமதமாயிராமல் ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மறந்திருக்க வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பிதாவானவர் ஏற்கனவே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும்தான் போய் சொல்றாரு. இந்த 3 வருஷம் ஒவ்வொருக்கும் வேரி ஆகும். ஒவ்வொரு அத்திமரத்துக்கும் வேரி ஆகும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே டைம்ல இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலபஸ். யாரு கேட்டீங்கன்னா அவருடைய இப்ப ஏற்கனவே சகரியா மரியாதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னாரு. சகரியா வந்து கேபினட் வந்து மகாபஸ்தத்துல தோன்றாரு. தோன்றி என்ன செய்யறாரு? என்னுடைய மனைவி வந்து கற்பதி ஆவான்னு சொன்னாரு. அப்போ வந்து என்ன சொல்றாரு? நான் கிடமா இருக்கிறேன், என்னுடைய மனைவி வயசானவளா இருக்கிறார், இது எப்படி ஆகும் அவரு கேட்கிறாரு. அதுக்கு என்ன செய்யறாரு? தேவதூதன் கேபிரியல் என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவதூதன், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீ சந்தேகப்பட்டபடி எல்லாம் உனக்கு இதா பிடி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ பிறகுற வரைக்கும் குழந்தை பிறகு வரைக்கும் ஊமையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே கேபிரியல் தூதன் நீங்க 6 மாசம் கழிச்சு எங்க போறாரு? மரியாதை கிட்ட போறாரு. மரியாதை போய் என்ன சொல்றாரு? நீ கர்ப்பதியாகி குழந்தை கூட அவருக்கு ஏசி வந்து சொல்றாரு. அதே சந்தேகத்தில் மரியாதை எழுப்புறான். என்ன செய்யறேன்? நான் வந்து குஷன் ஏரியா நான் எப்படி குழந்தை பிறக்கணும்? அதே சந்தேகத்தை எழுப்புறான். ஆனா வந்து நடக்க கொடுக்குறேன். பரிசுத்தாவியானவர் உண்மையில் வரும், உன்னதங்களுடைய பலன் உண்மையில் வேலைகள் வழக்கு கொடுக்குறேன். இங்கே சாபத்தை கொடுத்தவரு அங்க தண்டனை கொடுத்து, இங்கே தண்டனை கொடுக்கணும்ல, தண்டனையே கொடுக்கல. டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பாரு. டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதனால? ஏன்னா அவனுடைய வயசு என்ன இருக்கும்? மகிழோட வயசு தான் இருக்கும். ஒரு 65 ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும். அவன் வந்து பிரதான ஆசாரியன். அவர் வந்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, விசுவாசத்தை குறித்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாரு, பைபிள் வந்து கஷ்டம் கொடுத்துருப்பாரு. கடவுள் வந்து அவருடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா மரியாதை வந்து ஒரு சின்ன பெண். எவ்வளவு இருக்கும்? ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். மரியாதை வந்து ரொம்ப சின்ன பெண். பைபிள் யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாது. சகரியா தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமா தெரியாது மரியாதை. ஏன்னா அவர் வந்து டெய்லி பைபிள் படிக்கிறாரு. ஏன்னா அப்போ வந்து நம்ம வீட்டுல 2 பைபிள் இருக்க மாதிரி ஒவ்வொரு வீட்டுல 4 பைபிள் இருக்க மாதிரி அங்கே யாருமே இருக்காது. ஏன்னா தோல்சூழல்ல இருக்கும், தேவாலயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஜபாலயங்கள் படிக்கும்போது கேட்டாலும் உண்டு. ஆனா அக்சஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்? சகரியாவுக்கு நிறைய இருக்கும் மரியாதை விட.
எல்லாம் மரியாதை பாடலை போடும்போது சங்கத்தெல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணி சொல்லுவான். பட் எல்லாம் சரியாக வந்து நிறைய கொடுக்கப்பட்டது. அதனால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கணக்கு பண்ணும்போது கடவுள் வந்து அவருக்கு நிறைய எதிர்பார்த்தார். மரியாதை வந்து எதிர்பார்ப்பார். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுள் வந்து நமக்கு சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். எதிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை காலத்தை பார்த்த மாதிரி இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான காலத்தில் காலை உணர்த்தக்க குழந்தைகளானீர்கள். அவை டைம் வளரணும், அடுத்த ஸ்டேஜுக்கு வளரணும், கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆனால் நம்ம எங்க இருக்கோம்? நம்ம அப்படியே இருக்கிறோம். அதனால போய் குமாரன் கிட்ட சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வெட்டி போட இடத்த அடைச்சிட்டு இருக்கு, வெட்டி போட சொல்றாரு. குமாரன் சொல்றாரு, இவரே பொறுமையான இருந்தாரு, இன்னும் அவர் குமாரன் இன்னும் பொறுமையா இருந்தாரு சொல்றாரு. அதற்கு அவன் லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். மறுபடியும் சொல்றேன், அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். இந்த 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்யறாரு. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம கடிவிடுக்க வாழ்க்கைக்காக உள்ள போறோம். 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்யறாரு. ஒன்று வந்து தவணை கேட்கிறார், ரெண்டாவது வந்து சுற்றிலும் ஒத்துகிறார், மூன்றாவது வந்து ஏற்படுகிறார். மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் தவணை கேட்கிறார், ரெண்டாவது வந்து சுற்றிலும் ஒத்துகிறார், மூன்றாவது வந்து ஏற்படுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? தவணை கேட்கிறார். தவணை கேட்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, பரிந்து பேசுகிறது, பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஒன்று 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவர்களை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார். பரிந்து பேசுகிறார் மட்டும் இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணுவதாக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஆதலால் அவர்தான் விசுவாசிக்கப்பட்டு பாடுபடுத்தினால் அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். முதல் காரியம் என்னது? அவர் வந்து தவணை கேட்கிறார், பரிந்து பேசுகிறார். முதல் காரியம் பிதாவினிடத்தில் செய்யறது. இரண்டாவது காரியம் வந்து சுற்றிலும் ஒத்துகிறார். எதுக்கு சுற்றிலும் ஒத்தணும்? விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். நிலத்துல அப்படியே தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணி உள்ள போகாது, எருவும் உள்ள போகாது. இந்த கடினமான நிலத்தை பரப்ப உடைக்கணும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? அந்த நிலமானது நம்ம இதயத்துக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த எருப்பொருளா இருக்கு, அது வந்து வேதவசனத்துக்கு ஈக்குவலா இருக்கு. மார்க் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல விதைக்கிறவருடைய உண்மையில கடவுள் இயேசு சொல்றாரு, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பானை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண்ணில்லாத சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வெயில் இல்லாமையா உணர்ந்து போயிடுச்சு. ஆகவே நிலம் வந்து கற்பாறை மாதிரி ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும்? அதை கொத்தணும், உடைக்கணும். நம்முடைய இதயம் கடினமாக என்ன செய்யணும்? வேதவசனம் உள்ள போகாது. அது என்ன செய்யணும்? இதயத்தை உடைக்கணும். அப்படின்னு அர்த்தம். ஆளுகளின் வழியாக நம்ம வழிநடத்துவார். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் மது போதையில இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா மது போதையில அன்கான்சியஸ் லெவலில் இருக்கும். கூப்பிட்டா அவன் கேட்குமா? கேட்காது. அவன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, கேட்காது. ஓதி விட ஆடுறீங்க, என்ன ஆகும்? கொஞ்சம் தெரிஞ்சு சுயநிலைக்கு வரும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சு கேட்காதீங்க, கேள்விங்க தான். ஓகேவா? அதே போல பாவத்தினால் நம்ம வந்து பாவ போதையில நம்ம நினைச்சிருக்கும் போது நம்ம இதையும் கடினப்படுறோம். எவ்வளவுதான் பைபிள் படித்தாலும், எவ்வளவுதான் பாஸ்டர் கேட்டாலும் நமக்கு ஏறாது. ஏன்னா நம்ம பாவ போதையில இருக்கும். என்ன செய்யணும்? அதுக்கு இதயத்தை கொத்தணும், இதயத்தை அடிக்கணும், இதயத்தை நொறுக்கணும் இல்லையா? அப்பதான் அந்த வேதவசனத்தை உள்வாங்கி, எப்படி தேவன் வந்து அந்த எருவை உள்வாங்கத்தை நம்ம கொத்தணுமோ, ஆண்டவரை இயேசு என்ன செய்யறாரு? பாடுகளின் வழியாக நம்மை நடத்துகிறார். அது ஒருவேளை மனநிலை குடும்பத்தில் குழப்பமா இருக்கலாம், இல்லைன்னா அது வியாதியா இருக்கலாம், பொருளாதார இழப்பா இருக்கலாம். அதனால இதெல்லாம் வர்றவங்களுக்குன்னா அவங்க பாவம் பண்றதுனால வருதுன்னு நினைச்சு கூடாது. அடுத்த லெவலில் கொண்டு வந்து கடவுள் பயன்படுத்துவார். அதனால யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என்ன கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுக்கப்படுகிறார், கனி பொடிக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அதிக கனிகள் கொடுப்படியாக சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத அவரே பண்றார். ஆகவே ரெண்டு பேருக்கும் பாடுகள் நம்ம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆகவே நல்ல ஒரு ஆசிரியர் மாணவனை வழி நடத்துற மாதிரி என்ன செய்யறாரு, அவர் சிக்ஷிக்கிறார். ஒரு நல்ல தகவல் சரி பண்ற மாதிரி நம்மை சிக்ஷிக்கிறார். எபிரேயர் 12:7-8 வசனங்கள்ல நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார். தகவல் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ, எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதுதான் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. ஆகவே நம்ம சரிப்படுத்துறதுக்கு நம்முடைய இதயத்தை உடைக்கிறார். எரேமியா 30:15 உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனை மீதினாலும் கூக்குரலுடையவானே, திரளான உன் அக்கிரமத்தை நிமித்தம் பலத்து போன உன் பாவனை நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். உன்னோட பாவம் நீ ஒழுங்கா உங்களுடைய இதயம் கல்லான இதயமா இருக்கிறது. மிருதுவான இதயமா இருந்தால் சதையான இதயமா இருந்தால் நான் செய்ய மாட்டேன். உன்னுடைய இதயத்தை கல்லான இதயத்தை சதையான இதயமா மாத்துறதுனால இதெல்லாம் நான் அனுமதிக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எரேமியா 22:21 நீ சுகமாய் வாழ்ந்திருக்க நான் உனக்கு சொன்னேன், நீ கேளாமல் இருக்கிறாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறது உன் வழக்கமாக இருக்கிறது கடவுள் சொல்றாரு. ஆனா நம்ம மனம் திரும்பி அந்த நொறுக்கப்பட்டு அனுபவத்தினோட இந்த மனதிற்கு கடவுளுக்கு போகும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். 34:14 நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அது இல்லாத சங்கீதம் 147 இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆகவே நம்ம என்ன செய்யற நம்ம இதயத்தை அந்த இதயத்தை சுற்றிலும் கொத்துற மாதிரி வியாந்த கொத்துற மாதிரி இதயத்தை கொத்தி சரி பண்ணி நம்முடைய பாவம் மயக்கத்திலிருந்து வெளியே எடுத்து எப்படி அது குடிக்காத அடிச்ச பிறகு சுயநிலைக்கு வரணும். நம்ம பாவம் மயக்கத்திலிருந்து வர்றதுக்கு இந்த பாடுகளை பயன்படுத்துகிறார். முக்கியமாக தான் பாடுகளை பயன்படுத்தி நம்ம மனம் திரும்ப வைக்கிறார். அதான் மெயின். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மனம் திரும்பல கெட்டு போகணும். நம்ம கெட்டு போகாதபடி நம்ம மனம் திரும்ப வைக்கிறார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனம் திரும்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, வேத வசனத்தை நம்ம போஷிக்கிறது எதிர்கொள்கிறார். எதிர்கொள்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. வேத வசனத்தினால் நம்மை நிரப்புவதற்கு ஈக்குவலா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனை என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான். நானும் அவர்கள் அன்பாக இருந்த அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆகவே நம்ம இதே சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்டான உடனே அவனுடைய கற்பனைகள் நம்ம கொடுக்குறாரு. கற்பனைகள் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட உடனே நாம் அவருக்கு பிதாவுக்கு அன்பானவர்களாக மாறுகிறோம். கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். இப்ப இந்த சத்திரவோட போக ஆரம்பிச்சிடும். எது போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு, சத்திரவோட போனாலே எல்லாம் செய்யும். மனு திரும்பியாச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்க ஆரம்பிப்போம். அதாவது சங்கீதம் 119:93 சங்கீதம் நான் ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீ என்னை உயிர்ப்பித்தி. ஆகவே இப்ப என்ன 3 காரியங்கள் நடந்திருக்கு. என்னென்ன காரியம்? ஃபர்ஸ்ட் பரிந்து பேசுகிறார், பாடுகளின் வழியாக நடத்துகிறார். அதுக்கப்புறம் வேத வசனத்தெல்லாம் போஷிக்கிறார். அதாவது கவலை கேட்கிறார், சுற்றிலும் குத்துகிறார், எதிர்கொள்கிறார். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், ஆவின் கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். கனிகளை கொடுக்க என்னென்ன கனிகள் எப்படி நம்ம கனிகள் கொடுக்குறோமா இல்லையா எப்படி தெரியும் நமக்கு? இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுல 4 கனி நம்ம பார்த்தாலும் ஆவின் கனிகள் ஒன்று இருக்கு, நீதியின் கனிகள் இருக்கு, நற்கிரியாக கனி. ஆவின் கனி நமக்கு தெரிஞ்ச மாதிரி, ஏன்னா இதெல்லாம் அடையாளங்கள். நம்ம மனம் திரும்பி நம்ம கனிகள் கொடுக்குற மாதிரி எப்படி இந்த வசனங்கள் நான் சில வசனங்கள் சொல்றேன், அதை வச்சு நம்ம கனி இருக்கா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணிங்க. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தைரியம், நற்குணம், விசுவாசம். இந்த ஆவியின் கனியில அனைத்து குணங்களும் பிரதானமான குணம் பார்த்தீங்கன்னா அன்பு. அன்பு பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அன்பை தொடர்ந்து சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தைரியம், நற்குணம், விசுவாசம். தெய்வீக அன்பு நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம கிட்ட இருந்து ஆவியின் கனி இருக்குதுன்னு அர்த்தம். முதலாவது ஆவியின் கனி. அடுத்து நீதியாகிய கனி. தேவன் அன்புள்ளவராக இருக்கிற சமயத்துல நீதி உள்ளவர். தேவன் அன்புள்ளவராக இருந்தார். பாவியான ஸ்திதிக்கு அன்புள்ளவராக இருந்தார், சமாரி ஸ்திதிக்கு அன்புள்ளவராக இருந்தார், சிறுவையில் இருந்த கண்மனுக்கு அன்புள்ளவராக இருந்தார். அதே சமயத்துல வேதபார பரிசேயர்
ஜமாலயத்தில் விற்கிறவர்களுக்கு மிகவும் கடுமையானவராக இருந்தார். அன்புள்ளவராக இருந்தார், அதே சமயத்தில் கடுமை நீதி உள்ளவராக கடுமையானவராகவும் இருந்தார். எப்படி நம்ம மத்திய 2 பேர் இருந்து வேலை பார்க்கிறது, நம்ம எல்லாம் ஒரு பக்கத்தை மட்டும் இயேசுடைய ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். நீதியாக போவது பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். என்னென்ன திட்டுக்கா இருப்பாங்க வேலை பார்க்க பரிசுகிறேன், மாயக்காரரே, குருடர வழிகாட்டிகளே, மதிகாடரே, குருடரே, வெள்ளையடிக்கப்பட்ட கடலை, சர்ப்பங்களே, இதெல்லாம் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆகவே நீதியாக கனியை கொடுக்கலாக இருக்கும், அன்புள்ளவர்களாக இருக்கிறது, அதே போல நீதி உள்ளவர்களாகவும் இருக்கிறது. தப்பு நடந்ததுனால் மேற்கொள்ளாக இருக்க வேண்டும். அதான் மெயின் பாயிண்ட். அடுத்தது நற்கிரியாக கனி. நற்கிரி நம்ம கிட்ட பார்ப்போம். தாமதம் செய்யறது, திட்டத்தை பிள்ளைகள் கொடுக்கிறது, விதைகளுக்கு உதவுவது, ஒருவரை விமர்சரிப்பது, இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு எது நம்ம கிட்ட நற்கிரியாக கனி இருக்குன்னு அர்த்தம். புலசரி 1:10 சகல நற்கிரியான கனிகளை தந்து தேவனை அடிக்கிற அடிக்கடி விரித்து அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு வாசிரவராய் தொடர்பு கொள்ளணும்னு எழுதியிருக்கு. கடைசியாக உள்ள கனிகள் பார்த்தீங்கன்னா முதலில் கனி. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதலில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடப்போம். ஆகவே இந்த 4 கனிகள் நம்மளே காணப்படும். ஆவியின் கனி, முதலில் கனி, நீதியாக கனி, நற்கனியாக கனி. ஆகவே இந்த 4 கனிகள் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம ப்ராப்பரா மனதிருப்பிருக்கிறோம், நம்ம இதயம் பண்பட்டு இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் மனதிரும்பி இந்த கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ஆவியின் கனி, நீதியின் கனி, நற்கிரியாக கனி, உடலில் கனி. ஆகவே நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் 2025ஆம் ஆண்டு நம்முடைய தேவன் மகிமைப்படுவாராக. அதான் எதுக்காக கனி கொடுக்கணும்? தேவன் மகிமைப்படணும். அதுக்குதான் இன்னொரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். எப்படி நம்ம பிதாகிட்ட வந்து குமாரன் 10 இன்னொரு வருஷம் இருக்கட்டும், கடவுள் இன்னொரு வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு? நாம் மனம் திரும்பி நம் இதயம் பண்பட்டு கனிகளை கொடுக்கும்படியாக, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக. அதனால் நம்முடைய தான் இந்த 2025ஆம் ஆண்டு வரைக்கும் 2025